ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். இந்த அதிகாரத்தில் உசியா ராஜாவை பற்றி சொல்லியிருக்குது. உசியா ராஜா 16 வயசாக இருக்கும்போது ராஜாவானார். அவன் ரொம்ப வயசாக ஆட்சி செய்தான். கரெக்டாக ஆண்டவர் சொல்கிற எல்லா காரியங்களையும் ஃபாலோ பண்ணான். சகரியா தீர்க்கதரிசி அவனுக்கு ஒரு நல்ல மென்டாராக அவனை கைட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது என்ன நடக்குதுன்னா, நல்ல ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரெங்த் அவனுக்கு இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. பயங்கரமாக தேசம் ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது. எந்த சண்டையும் இல்லை, எந்த போரும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. சுற்றி இருக்கிறவங்களோட சமாதானம். ஆண்டவர் அவன் கூட இருக்கிறார். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். கர்த்தரை தேடின நாட்கள். கர்த்தரை தேடுறதுனா என்ன? கர்த்தரை தேடுகிறது அப்படிங்கிறது வெறுமனே பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல், நம்மளுடைய வாழ்க்கையில் தினம் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக இருக்கிறோமா, ஆண்டவருக்கு நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறோமா, ஆண்டவருடைய சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, இந்த காரியங்களை நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறத நம்ம கவனிக்கிறோமா, நம்ம காது கவனிக்குதா, ஆண்டவர் சொல்கிற பாதையில் நம்ம நடந்து செல்கிறோமா, ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா அதை நம்ம செஞ்சு முடிக்கிறோமா, ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற தருணங்களை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா, ஆண்டவர் நம்மளோட பேசும்போது அதுக்கு இணங்கி அவரோடு சேர்ந்து நம்ம செயல்பாட்டுக்கு இறங்குறோமா. இந்த மாதிரி காரியங்களை தான் நம்ம ஆண்டவரோட, அதாவது ஆண்டவரை தேடின நாட்கள் அப்படின்னு சொல்கிறது. எல்லா காரியத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு கடைக்கு போகிறோமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இன்றைக்கி இந்த கடைக்கு போகணுன்னு இருக்கேன், நான் போகிறேன் ஏசப்பா, நீங்கள் என் கூட வாங்க. நான் இந்த வேலைக்கு போகிறேன், நீங்கள் என் கூட வாங்க. நான் இந்த காரியமாக பேச போகிறேன், நீங்கள் என் கூட வாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் பேச போகிறேன், நீங்கள் என் கூட வாங்க. இந்த மாதிரி நீங்கள் கேட்டு ஆண்டவரை உங்கள் கூட நீங்கள் கூடவே கூட்டி செல்லும்போது நீங்கள் ஆண்டவரை உங்கள் பக்கத்திலே வச்சுருக்கிறீங்க. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் அவரை தேடிக்கிட்டே இருக்கீங்க. ஆண்டவர் என் அருகில் இருக்கிறாரு, என் கூட பேசுகிறாரு, அவர் பேசுகிறது எனக்கு கேட்குது, அவர் சொல்கிறது எனக்கு கேட்குது, அவர் சொல்கிறது படி தான் நான் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரியங்களில் நம்ம ஆண்டவரோட பேசும்போது ஆண்டவரோட கைடன்ஸையும் ஆண்டவருடைய கவுன்சிலையும் நம்ம எடுத்து தினம் நம்ம வாழும்போது நாம் ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கிறோம். அவன் ஆண்டவரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். வாய்க்கச் செய்கிறது அப்படின்னா எல்லா காரியமும் சுற்றி இருக்கிறவங்களோட சண்டை இல்லை, எல்லாமே டெவலப் ஆகுது. அவனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது, நேஷன் டெவலப் ஆகுது. அவன் ஒரு ஸ்டெபிளைஸ்டான ஒரு ரூல் கொடுக்குறான். சிலர் ரூல் பண்ணும்போது மக்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு ஆட்டம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உசியா ராஜா அரசாண்ட நாட்களில் பயங்கர ஸ்டேபிளாக எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான முறையில் சென்று கொண்டிருந்தது. அந்த மாதிரி ஒரு காரியம் நமக்கு வாய்க்கப்படும். நம்ம பிஸ்னஸ்லேயோ, நம்மளோட ஃபேமிலிலேயோ, நம்மளோட ரிலேஷன்ஷிப்லேயோ, நம்மளோட ஹெல்த்லேயோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு உண்டாகணும். ஒரு ஸ்டெபிளைஸ்டான ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வேணும் அப்படின்னா ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை தேவன் வாய்க்கச் செய்தார். ஸோ நம்ம ஆண்டவரை தேடுறது தான் முக்கியமான ஒரு காரியம். ஸோ நம்ம ஆண்டவரை தேடுறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா, நம்ம ஜெபிப்போமா.
அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே ஆண்டவரே, உசியா ராஜா ஆண்டவரே, உம்மை தேடின நாட்களில் அவனுடைய காரியங்களை நீர் வாய்க்கச் செய்தீரே தகப்பனே. ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை எங்கள் கைகளை செலுத்தி தகப்பனே அது வாய்க்காமல் போய்விட்டது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கும் போது தகப்பனே, உம்மை தேடுகிறவர்களாக நாங்கள் மாறும்போது ராஜா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவீர் ராஜா. அப்பா, உண்மையே தேடுகிறவர்களாக உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக ஆண்டவரே, நீர் பேசும்போது கேட்கவும், ஆண்டவரே நீர் சொல்லும்போது அதை செய்யவும் தகப்பனே நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீர் வாய்க்கச் செய்வீர். நாங்கள் உம்மை தேடுவோம் தகப்பனே. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. உம்மை தேடுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீரே மகிமைப்படுவீராக. எங்கள் வாழ்க்கையின் மூலம் நீரே மகிமைப்படுவீராக. எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரை தேடுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள் காரியங்களை வாய்க்கச் செய்வார். ஆமேன். காட் பிளஸ் யூ.